எல்லா புகழும் இறைவனுக்கே. வருடத்தினுடைய கடைசி பக்கத்துல இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய புது வருடத்துல நம்ம எல்லாருக்குமே புதிய முயற்சிகள் இருக்கும், கோல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சிறந்த ப்ரோஆக்டிவ் பர்சனா மாறணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்கள்ல நம்ம அதிக கவனம் செலுத்தணும். நம்மளுடைய சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும். 2வது ஒரு மோர் ஃபோக்கஸ்ட் பர்சனா இருக்கணும். 3வது எல்லாவற்றிற்குமே ஒரு கால அவகாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சில சமயங்கள்ல நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய வேல்யூஸ் இப்படி இருக்கு இல்லையா, இதெல்லாம் சரௌண்டிங் நம்மளுடைய சமூகம் வேற மாதிரி சில சமயங்களில் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் அன்னோயிங்லி நம்மளுடைய மைண்ட் அன்கான்சியஸ்லி நம்ம அதை அடாப்ட் பண்ணியிருப்போம். அதை நம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ஒரு கரெக்டான அப்ரோச் கிடையாது. உங்களுடைய சிந்தனைகள் இதெல்லாம் உங்களுடைய ஃபியூச்சர் கோல் இருக்கு இல்லையா, அது கூட அலைன் ஆகுதா அப்படிங்கிறத எப்போவுமே டபுள் செக் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு டிஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்போதைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணிப்போம். அப்படி பண்ணாதீங்க. அதற்கான ஒரு ரியல் ரூட் காஸ் இருக்கும். அதை கண்டுபிடித்து அதற்கான சொல்யூஷனை நம்ம கரெக்டான ஒரு சொல்யூஷனை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதான். இதில் நம்ம சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பர்சன், இல்லை அது நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய உறவு முறையாக இருக்கலாம், எமோஷ்னலி ரொம்ப டூ மச் ஆஃப் அட்டாச்சாக இருக்காதீங்க அப்படிங்கிறதான். கொஞ்சம் அதெல்லாம் டிட்டாச் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களும் நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம டிஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னவோ அதுல இருந்து நம்ம டைவர்ட் ஆகிறோம் அப்படிங்கிறதான். அடிக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடியது. ஸோ நம்மளுடைய அடிக்ஷன் எதெல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதெல்லாம் இந்த வருடத்தில் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ரெயின்ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது நம்ம இன்னும் ஒரு மோர் ஃபோக்கஸ்ட் பர்சனாக இருக்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம ஒரு ப்ரோஆக்டிவ் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும். நம்ம ஒரு மோர் ஃபோக்கஸ்ட் பர்சனாக மாறணும். 3வது எல்லாவற்றிற்கும் கால அவகாசம் கொடுக்கணும். டேக் கேர்.